ராஜாக்கணி அப்படின்னு சொல்லிட்டு தமிழக முஸ்லீம் முன்னேற்ற கழகத்தோட மாநில பொறுப்பாளர் போல இருக்குது. அந்த பதவியில் இருக்கிறவர் மெட்ரோவில் போகிறதுக்காண்டி மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷனுக்கு போயிருக்காரு. ஸ்கேன் பண்ணுவாங்க பையை, நம்ம தனியார் நம்மளை விடுவாங்க, ஒரு இதில் பையை ஸ்கேன் பண்ணுவாங்க. அந்த பையை ஸ்கேன் பண்ணும் பொழுது அதுலேருந்து பீப் சவுண்ட் வந்திருக்கும் போல இருக்குது. அப்போ அங்கே உள்ள பணியில் இருந்த காவலர் என்ன சொல்லியிருக்காரு, அந்த பையில் ஏதோ இருக்குது, அதை எடுத்துகிட்டு காமிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதாக அவரே பதிவிட்டிருக்கிறாரு ராஜாக்கணியை. அப்போ அந்த அவர் சொல்லியிருக்காரு, நான் திருப்பி பார்த்துட்டு இல்லை அப்படி எதுவும் இல்லை, நீ வேணால் செக் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இவர் ராஜாக்கணி காவலர்கிட்ட சொல்லியிருக்காரு. இல்லை நான் பார்த்துட்டேன், எதுவும் இல்லை, நீ வேணா பாரு, நீங்கள் அதை எடுத்து கொடுத்தாதான் உங்களை உங்கள் பயணத்தை அனுமதிக்க முடியும், இல்லைன்னா அனுமதிக்க முடியாது அப்படின்ட்டு காவலரை சொல்லியிருக்காரு. இதில் எந்த ஒரு தவறும் இருக்கிறதா தெரியவே இல்லை. அவர் என்ன செய்யறாரு, அந்த இதை சொல்வதன் மூலம் முஸ்லிம்கள் செல்வதால் இப்படி நடக்குதுன்ற மாதிரி கொண்டு வர பார்க்கிறாரு. அதுக்கப்புறம் தமுமுகவை சேர்ந்தவர்களை பொறுப்பாளர்கள்லாம் வர வச்சிருக்காரு. மாநில செயலாளர், மாநில வழக்கறிஞர் செயலாளர் சையதுவா, இப்படி இந்த மாதிரி நிறைய பேர் வர வச்சு அந்த காவலரை காலில் விழுற அளவுக்கு அவர் மன உளைச்சலுக்கு ஆளாக்கி இருக்கிறார்கள். அவரே பதிவிட்டிருக்கிறார். அவர் நெடுஞ்சாண்டையாக காலில் விழ வந்தார். எவ்வளவு கொடுமையான விஷயம் பாருங்க.